الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا قوم إنما هذه الحياة الدنيا متاع وإن الآخرة هي دار القرار صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم ألا إن الدنيا ملعون ما فيها إلا ذكر الله وما والاه وعالم أو متعلم رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமின் நபியீன் ஷஃபீஉல் முதுனிபீன் ரஹ்மத்தில் லில் ஆலமீன் இமாமில் கிப்லத்தைன் மௌலானா வ மௌலா ஸகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குந்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு சுருக்கமான குறுகிய கால வாழ்க்கைய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இந்த உலகத்தில் வழங்கி இருக்கிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கை மாத்திரம் அழிந்து போகக்கூடியது, அவர்களுடைய வாழ்க்கை மாத்திரம் இல்லாம கூடியது என்ற ஒரு முறையை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் வைத்தது கிடையாது. எந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ மனிதர்களோட சேர்ந்து அந்த உலகத்துக்கும் அல்லாஹு தாலா ஒரு முடிவை அழிவை வைத்திருக்கிறான். எனவே இந்த உலகத்துடைய வாழ்க்கை அது அழிந்து போகக்கூடியது, நிரந்தரம் இல்லாதது, உத்தரவாதம் இல்லாதது என்பதை நானும் நீங்களும் விலகிக் கொள்றது கட்டாயம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த உலகத்துடைய அற்பத்தை பத்தி அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த துனியாவுடைய வாழ்க்கை எப்படியான வாழ்க்கை என்பதை அல்லாஹு தாலா ரொம்ப தெளிவாக பல இடங்கள்ல குர்ஆன்ல பயான் செஞ்சு கொண்டிருக்கிறான். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்றான், வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலகத்துடைய வாழ்க்கை, துனியாவுடைய வாழ்க்கை அது ஏமாற்றக்கூடிய ஒரு சாமான் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், வலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா.
துனியாவுடைய வாழ்க்கையை பார்த்து நீங்க ஏமாந்துற வானம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லிட்டு சூரத்துல் ஃபாத்திர்ல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்றான், வலா யகுர்ரன்னகும் பில்லாஹில் கரூர். ஷைத்தான் ஈகிறானே, ஷைத்தான் இந்த உலகத்துடைய வாழ்க்கையை பெருசாக காட்டுவான். அவனுடைய அந்த ஏமாற்றக்கூடிய முறையில கூட தப்பி தவறியும் நீங்க ஏமாந்துட வானம் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை சொல்றான், இஅலமு, ஏ மனிதர்களை நீங்க விளங்கிக்கோங்க, அன்னமல் ஹயாத்தத் துன்யா, துனியாவுடைய வாழ்க்கை லஇப். அல்லாஹ் தஆலா முதலாவது பாவிக்கிறது விளையாட்டு என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்றது விளையாட்டு என்று சொல்லி சொன்னா எதுக்கு சொல்றது? ஒரு சின்ன பிள்ளைகள் அது அவங்களுடைய பருவத்தில் விளையாடக்கூடிய செய்யக்கூடிய ஒரு செயல் விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு அல்லாஹ் தஆலா உலகத்துடைய வாழ்க்கையை ஒப்பிடுறான். உலகத்துடைய வாழ்க்கை லஐப், ஒன்று விளையாட்டாயிக்கும். இரண்டாவது அல்லாஹ் சொல்றான் வலஹும், வீணான விஷயங்களாயிக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கைக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய விளக்கம் இது. இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், யா கௌம் இன்னமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா மதா. துனியாவுடைய வாழ்க்கையே மதா என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். இந்த மதா என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு உலமாக்கள் பலவிதமான விளக்கங்கள் எழுதிக்கிறாங்க. அதுல ஒன்று ரெண்டு உலமாக்கள் எழுதியிருக்காங்க. மதா என்ற என்னன்னு தெரியுமா? அல்லாஹு தஆலா உலகத்தை மதா என்று சொல்லி ஒரு வார்த்தைக்கு ஒப்பிடுறான். இந்த மதா என்று சொல்லி சொன்னா, எங்களுடைய பெண்கள் அடுப்பங்கரையில அந்த சட்டிகளை, கறி சட்டிகளை தூக்குறதுக்காக வேண்டி ஒரு புடவை ஒன்று பாவிப்பாங்க. அந்த புடவை எப்படியான புடவையா ஈக்கும் என்றா, உலகத்துடைய காரியம் எந்த ஒன்றுக்கும் உதவாத புடவை தான் அடுப்படிக்கு போகும். யாரு சரி கையில பாவிக்கக்கூடிய ஒரு லேஞ்ச, ஒரு கர்ச்சிப்ப நாங்க அப்படியே அடுப்பங்கரைக்கு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏதாவது நாங்க ஹால்ல பாவிக்கக்கூடிய ஒரு துணிய அடுப்பங்கரையில பாவிங்கன்னு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். அடுப்பங்கரைக்கென்ற ஒரு தகுதியான ஒரு துணி ஒன்று இருக்குது. அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை சொல்றான், பெண்கள் அடுப்பங்கரையில அடுப்படியில சட்டிகளை தூக்குறதுக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய அந்த துணிதான் மதா என்று சொல்றான். அதுக்குதான் உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா ஒப்பிட்டு காட்டுறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கொஞ்சம் உள்ளத்தால சிந்திச்சு பாருங்க. உலகத்துடைய வாழ்க்கை எதுக்கெல்லாம் ஒப்பிடப்படுவது? அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு உதாரணங்களை சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகத்துடைய வாழ்க்கை அது மையத், செத்த பொணத்துக்கு சமம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல சொன்னாங்க, உலகத்துடைய வாழ்க்கை ஒரு கழிவற டாய்லெட்டுக்கு சமம் என்பதாக சொன்னாங்க. டாய்லெட் என்றா அதிகமானவங்க அதிக நேரம் அதுல ஈக்கிறதுக்கு விரும்புவாங்களா? ஒரு காலமும் விரும்ப மாட்டாங்க. எங்கட தேவை டாய்லெட்ல என்னதோ அந்த தேவையை அவசரமாக முடிப்போம், அவசரமாக அதுல இருந்து வெளியே வரணும். அதுக்குதான் பாவிக்கிற டாய்லெட். எவ்வளவு அழகா டாய்லெட் ஈந்தாலும், இன்றைக்கு நாள் நான் இந்த இடத்துல தங்குறேனப்பா, இன்றைக்கு நாள் நான் இந்த இடத்துல தூங்குறேனப்பா என்று சொல்லி டாய்லெட் ஒரு தூங்குற பெட்ரூமாக யார் சரி பாவிப்பாங்களா? ஒரு காலமும் பாவிக்க மாட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க, உலகத்துடைய வாழ்க்கை அது ஒரு கழிவறையை போல. என்ன தேவைக்கல்ல அனுப்பிக்கிறானோ முடிச்சாச்சு, அவசரமாக போகணும். மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துடைய வாழ்க்கை அது ஒரு கிழவி, வயதான ஒரு மூதாட்டிக்கு உடுத்தாட்டப்பட்ட ஒரு பட்டு புடவைய போல சொல்லி சொன்னாங்க. அழகாக உடுப்பாட்டப்பட்ட ஒரு மூதாட்டியை ஒப்பிட்டாங்க. புரியக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வார்த்தை விளங்கும், விளங்கக்கூடிய மனிதர்களுக்கு இந்த வார்த்தை விளங்கும். ஒரு மூதாட்டியை நாங்கள் எடுத்து எவ்வளவு தான் அலங்காரம் செய்தாலும், எவ்வளவு தான் மேக்கப் போட்டாலும், எவ்வளவு நல்ல உடுப்பாட்டினாலும் அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க? ஒரு மூதாட்டி. ஏதாவது புரோசனமீகுதா? இருக்காது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகம் எவ்வளவு அலங்காரமா ஈந்தாலும், எவ்வளவு அழகான முறையில ஈந்தாலும், கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துனியாவுடைய வாழ்க்கை அது பொறுமதி இல்லாத வாழ்க்கை என்று சொல்லிதான் குர்ஆன் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வார்த்தை சொல்லுது,
கொஞ்சம் உதாரணத்துக்கு எங்களுடைய சம வாழ்க்கையில நாங்க வாழக்கூடிய வாழ்க்கையில கொஞ்சம் யோசிங்களே. நாங்க ஒரு உதாரணத்துக்கு வீட்டுக்கு ஒரு சாமானோடு வேங்கிறதுக்காக வேண்டி ஒரு கடைக்கு போறோம். ஒரு கடைக்கு சாமானோடு வேங்க போறோம். உதாரணம், ஒரு வாஷிங் மெஷின் வேங்க போறோம், ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று வேங்க போறோம், ஒரு ரைஸ் குக்கர் ஒன்று வேங்க போறோம், இல்லாட்டி ஏதாவது ஒரு சாமானம் வீட்டுக்கு வேங்க போறோம் என்று வேங்களே, எங்கட தேவைக்கு வேங்க போறோம். இந்த வேங்க போகக்கூடிய அந்த கடையில அந்த பொருளை விற்கக்கூடிய மனிதர் அல்ல, பொருளை தயாரிச்சவர். ஒரு ரைஸ் குக்கர் எடுத்தா, ஒரு ஃப்ரிட்ஜ் எடுத்தா, இதை தயாரிச்ச ஒரு கம்பெனிக்குமே, இதை உருவாக்கின மேனுபேக்சர் பண்ணின ஒரு கம்பெனிக்குமே அந்த உரிமையாளர் சொல்றாரு, விற்கக்கூடியவரும் அல்ல, அதை உற்பத்தி செஞ்சவர் சொல்றாரு, இந்த ஃப்ரிட்ஜ் பார்க்கறதுக்கு நல்லா தான் நீக்குது, நல்ல முறையில தான் நீக்குது, அழகா தான் நீக்குது, ஆனா இந்த ஃப்ரிட்ஜ பசிந்து பார்த்து மட்டும் எடுத்துடவானம். ஏன்? கொஞ்சம் காலம்தான் பாவிக்கும், அதோட தூக்கி மூலையில போட வேண்டியதான் வரும். இது கொஞ்ச காலத்துல உடைஞ்சிரும், இது நீண்ட காலம் புரோசனம் தராது என்று சொல்லி அதை உற்பத்தி செஞ்சவர் சொன்னா, கடைக்காரன் விக்கிற மனுஷன் சொன்னாவே வேங்க மாட்டோம். அதுல மேனுபேக்சர் பண்ணினவர் உற்பத்தி செஞ்சவர் சொன்னா நாங்க வேங்குவோமா? அதை ஒத்தர் அந்த வார்த்தையை மீறி வேங்கினா என்ன சொல்லுவோம்? இஸ்லாத்துல பார்வையில மோடேன் என்றுதான் சொல்லுவோம். இவனுக்கு புத்தி இல்லையா ஈகும்? அடே, உருவாக்கினவனே சொல்றான் வேங்கவானம் என்று, இவன் அதே மீறி வேங்குறான் என்றா மடையன் என்றுதான் செல்லுவோம். முழு உலகத்தை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்றான், முழு உலகமும் ஏட படைப்பு, 7 வானம் 7 பூமியை நான் படைச்சன், நான் சொல்றேன். உலகத்துடைய வாழ்க்கையை பார்த்து மட்டும் ஏமாந்திரவான வாப்பா. ஆனா நாங்க என்ன செய்யறோம்? இப்ப எங்களை நாங்க என்ன செல்லணும்? அறிவாளி என்று செல்றதா, இல்லாட்டி மோடையன் என்று செல்றதா? இந்த உலகத்துக்காக வேண்டிதான் நேர காலங்களை கொடுக்கிறோம். களிமா சென்ற முஸ்லிம்களுக்கு இந்த விஷயம் தெரியாவா? மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை என்று சொல்லி களிமா சென்ற முஸ்லிம்களுக்கு தெரியாவா? நாங்க களிமா செல்லாத மனிதர்கள் ஒரு ஓரத்தில் வைப்போமே. முஸ்லிம்களுடைய நிலைமை எடுங்க, எந்த முஸ்லிமுக்கும் தெரியாவா இந்த உலகத்துடைய வாழ்க்கை பொறுமதி இல்ல, ஆகிரத்துடைய வாழ்க்கை தான் பொறுமதி என்று தெரியாவா? தெரியும், எல்லாத்துக்கும் எல்லாம் அறிஞ்சு வச்சுக்கிறாங்க, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. ஆனாலும் உலகத்துக்கு தான் நேரம் காலத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். உலகத்துடைய பார்வையில இவர் தான் மடையர் என்று சொல்லி ஹதீஸ் சொல்லுது. அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பஅதல் மௌத் வல் ஆஜிஸ். மடையன் யாரு தெரியுமா? மன் அத்பஅ நஃப்ஸஹு ஹவாஹா வ தமன்னா அலல்லாஹ். உலகத்துல வாழ்க்கையில ஆசை வச்சு கொண்டே இருப்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே உலகத்துடைய வாழ்க்கைக்கே நாங்க எங்கட கால நேரத்தை கொடுக்கிறோம் என்றா, ஆகிரத்துக்கு எந்த தயாரிப்பும் எங்கட வாழ்க்கையில இல்லை என்றா, முதலாவது காரணம் என்ன தெரியுமா? இபாதத்துடைய ருசி இல்லாம போகுது. இன்னமும் வாழ்க்கையில தொழுகையில இன்பம் வரல, அமல் செய்ய இன்பம் வரல என்றா, அதுக்கு காரணம், முதலாவது காரணம் என்னென்றா, இபாதத்துடைய ருசிய அல்லாஹ் உள்ளத்திலிருந்து கலட்டிக்கிறான். ஈமானுடைய குறைபாடு வந்து இபாதத்துடைய ருசி பெய்த்து, அதனால தான் உலகத்துடைய வாழ்க்கை பெருசா விளங்குது, மௌத்துக்கு பின்னால உள்ள வாழ்க்கை பெருசா விளங்குது இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு, அல்லாஹ்வுடைய இபாதத்தை விட்டு எந்த மனிதனை அல்லாஹ் தூரமாக்குறானோ அதுதான் உலகத்துல பயங்கரமான தண்டனை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பனி இஸ்ராயல்களுடைய காலத்தில் ஒரு ஆலிமுடைய சம்பவம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவங்க கொண்டு வராங்க கிதாபுல. ஒரு ஆலிமுடைய ஒரு சம்பவம், ஒரு மௌலவி, ஒரு ஆலிம். இவர் அந்த காலத்துல வாழ்ந்த மிக முக்கியமான ஆள். கிதாபுகள்ல எழுதுறாங்க, தௌராத்தை பாடமாக்கினார். அந்த காலத்துல தௌராத் என்று சொல்லக்கூடிய வேதத்தை பாடமாக்கினா அது பெரியோர் கண்ணியம், பெரியோர் கண்ணியம். எப்படி இந்த உம்மத்துக்கு குர்ஆனோ, அந்த காலத்துல தௌராத் என்றது மிக முக்கியமான வேதம். உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நபி, இவங்க தௌராத்தை பாடமாக்கினாங்க வாழ்க்கையில. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தௌராத்தை பாடமாக்கினதின் காரணமாக யஹூதிகள் இந்த உஸைர் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? வகாலத்தில் யஹூது உஸைர் இப்னுல்லாஹ். சூரத்து தௌபா சொல்லுது, உஸைர் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் என்று சொன்னாங்க. ஏண்டா தௌராத்தை பாடமாக்கிறார், அவ்வளவு விசேஷம். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே,
தௌராத்தை பாடமாக்கின ஒரு மிக முக்கியமான ஆலிம். அந்த காலத்துல உலமாக்கள் என்ன சரியான மதிப்பு. இந்த காலத்துல தான் மூளைமார கணக்கெடுக்கிறல்ல சமூகம், எல்லாத்தையும் ஒரு மாதிரி பாக்குறது. ஆனா அந்த காலம் அப்படி அல்ல. உலமாக்களுக்கு சரியான சங்க, சரியான கண்ணியம். இன்னமும் சில ஊர்கள்ல உலமாக்கள் நடந்து போனா, இதே ஸ்ரீலங்கால தான் சில ஊர்கள்ல உலமாக்கள் நடந்து போனா பைஸ்கல்ல கூட முன்னுக்கு போறல்ல, இறங்கி போகக்கூடிய காட்சிய கண்ணால கண்டுட்டு மிம்பர்ல இருந்து பேசுறோம். இப்ப கூட நடைமுறையில சில ஊர்கள்ல இருக்குது. அவ்வளவு கண்ணியங்களை ஊர்ல பழக்கி வச்சுக்கிறான். அந்த ஆலிமுக்கும் பெரிய ஒரு கண்ணியம். ஒரு ஆலிமே, அதுவும் தௌராத்த பாடமாக்கினவரே. இந்த நேரத்தில் இந்த ஆலிமுக்கு வாழ்க்கையில் அல்ல எல்லா வசதியும் கொடுத்தீங்க. தெளிவா கேளுங்க, பெரிய ஒரு படிப்பினைக்குரிய சம்பவம், எங்கட வாழ்க்கையோட மிச்சம் தொடர்புள்ள ஒரு சம்பவம். வாழ்க்கையில எல்லா வசதியும் கொடுத்தீங்க, தின்ன குடிக்க எந்த குறையும் இல்லை. மாஷா அல்லாஹ் எல்லா வசதி வாய்ப்பும் ஈக்குது. சொத்து செல்வத்திலேருந்து எல்லா வசதியும் ஈக்குது. துனியாட ரீதியா எந்த குறையும் இல்லை. ஆனால் கிதாபில் எழுதுறாங்க, இந்த ஆலிமுக்கு வாழ்க்கையில எந்த அமளிபாதத்தும் அவர் செய்யறதும் இல்லை. மௌலவிதான், ஆனா வாழ்க்கையில தொழுகை இல்லை, குர்ஆன் ஓதுறல்ல, அமல் செய்யறல்ல, திக்ரோட தொடர்பு இல்ல, எந்த அமலும் அவர் செய்யறல்ல. ஆனா வாழ்க்கையில எந்த சோதனையும் இல்லை. எப்படி வாழ்க்கை? இந்த நேரத்துல அவருக்கே ஒரு நாள் ஒரு சந்தேகம் ஒன்று வந்து யோசிக்கிறாரு. அல்லாஹ் கிட்ட கேட்கிறாரு, கம் ஆசிக வலா துஆகிபனி, யா அல்லாஹ் நீ எவ்வளவு தந்தீகிறாய் யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு எல்லா வசதியும் இருக்குது, ஆனா நான் எந்த அமளிபாதத்தும் செய்யறல்ல, ஆனா எனக்கு எந்த சோதனையும் வரையும் இல்லை. நான் அமளிபாதத் செய்யறல்ல என்று எனக்கு பிசினஸ்ல லொஸ்டும் இல்லை, எனக்கு கஷ்டமான வாழ்க்கையும் இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை. இந்த காலத்திலும் சில மோடையினோல் அப்படி பேசுறது, சில மடையர்கள் அப்படி பேசுவாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, மச்சா நீங்க தான் தொழுவ என்று போறீங்க, ஆனா நாங்க தொழ தேவையில்ல, அல்லாஹ் எங்களுக்கு ரஹ்மத்துல பார்வையை பார்த்து கொண்டு தான் நீக்கிறான். அது அல்லாஹ் நான் நினைச்சு கொண்டு ஈக்கிறேன். தொழாட்டியும் எங்களுக்கு பரக்கத்தான், நாங்க நோம்பு பிடிக்காட்டியுமே நாங்க ஸ்ரீதேவி தான். இப்படி சில மடையர்கள் பேசிக்கொண்டு இருப்பான். விளங்கிக்கோங்க, இப்படி பேசினா மோடேன் என்று. ஏன்னா மார்க்கம் தெரியா, இஸ்லாம் என்னன்னு தெரியா. இந்த ஆலிம் யோசிக்கிறார், வாழ்க்கையில நான் எந்த அமளிபாதத்தும் செய்யறல்ல, ஆனா உலகத்துல எல்லாம் எனக்கு கிடைக்குது எப்படி? அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு நபி இடத்துல இது சம்பந்தமாக கேட்கிறார். இப்னுல் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் கொண்டு வராங்க. அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு நபி கிட்ட கேட்கிறாரு, அல்லாஹ்விடத்துல கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன், என்ன காரணம்? இந்த நபி அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு சொல்றாங்க. அந்த நபியுடைய விஷயத்துல சில கருத்து வேறுபாடு இருக்குது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமா இல்லாட்டி வேற நபியா என்பதாக எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த நபி அல்லாஹ்விடத்துல கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த ஆலிமுடைய விஷயத்துல உன்னுடைய நிலைப்பாடு என்ன? இவர் வாழ்க்கையில் அமல் செய்யறல்லேன்னு நீ எந்த சோதனையும் கொடுக்கறல்லையாமே. அல்லாஹு தஆலா சொன்ன பதில் என்ன தெரியுமா? உஆகிபுக வ அன்த லா தத்ரி என்று சொல்லி சொன்னார். அப்படி என்றா இந்த உலகத்துல உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை அத போல நாங்க யாருக்கும் கொடுத்து இல்ல. உங்களுக்கு நாங்க தண்டனை தந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியா. இன்னும் நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு சோதனையும் இல்லைன்னு. உங்களுக்கு தான் உலகத்துல பயங்கரமான சோதனை ஒன்று தந்திக்கிறோம். இந்த ஆலிமுக்கு சரியான ஆச்சரியம். கேட்கிறான், என்ன சோதனை? அல்லாஹு தஆலா சொல்றான், ஹர்ரம்தக ஹலாவத முனாஜதி, எங்களைய திக்ர் செய்யறது, எங்களைய தொழுகிறது, எங்களைய இபாதத் செய்யறத விட்டு அந்த இபாதத்துடைய ருசியை உங்களுக்கிட்டேன்னு கலட்டிக்கிறோமே. 10 சுப்ஹானல்லாஹ் சொல்ல உங்களோட நாக்குல ஜீவன் இல்லை. அதுதான் உங்களுக்கு உலகத்துல நாங்க தந்திக்கிற பயங்கரமான சோதனை தான். சுப்ஹானல்லாஹ். உலகத்துல கொடி கெட்டி வாழ்றதால கெட்டித்தனம். அல்லாஹ்ட திக்ர விட்டு, சுஜூத விட்டு, தொழுகையை விட்டு அல்லாஹ் கலட்டிக்கிறானா, நாளுக்கு நாள் 5 நேரம் தொழுக 4 நேரம் ஆகும், 4 நேரம் 3 நேரம் ஆகும், 3 நேரம் 2 நேரம் ஆகும். சில நேரத்தில் அந்த நாள் தொழுகையே இல்லாம போம். விளங்கிக்கோங்க, அல்லாஹ் சொர்க்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் ஹராமாக்கி கொண்டு போறான். அல்லாஹ் பாதுகாக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் குர்ஆன் சொல்லுது, லா யகுர்ரன்னகல் லதீன கஃபரு லா யகுர்ரன்னக தகல்லுபுல் லதீன கஃபரு ஃபில் பிலாத். நீங்க ஊர்ல காஃபிர்களுடைய வாழ்க்கையை பார்த்து கொஞ்சமும் தப்பி தவறியும் ஏமாறவானும்.
இந்த காபிர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, களிமா இல்லாத மக்கள் எவ்வளவு சுகண்டியா வாழ்றாங்க. அல்லாஹ் எங்களுக்கு அப்படியான வாழ்க்கையை தந்தில்லைன்னு சொல்லி ஒரு காலமும் யோசிச்சிரவானம், ஏமாந்திரவே வானம். ஏன்? அல்லாஹ்ட பார்வையில இந்த உலகம் பொறுமதி இல்ல, அது சுற்றி தான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து கொண்டிருக்கிறது. பொறுமதி இல்லாத ஒரு விஷயத்தை கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா சஹாபாக்களுக்கும் சொன்னது இதைத்தான். மௌத்தை பத்தி தான் பேசினாங்க அதிகம், கியாமத்தை பத்தி தான் பேசினாங்க, மஹ்ஷரை பத்தி தான் பேசினாங்க. உலகத்துடைய வாழ்க்கையை பத்தி பேசினாங்களா? பேசல. உலகத்துடைய வாழ்க்கையை பேசவே இல்லை. பேசினது எல்லாம் ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு தயாரிப்பு செய்யுங்க, உலகத்துடைய வாழ்க்கை நிரந்தரம் இல்ல, இதை மட்டும்தான் மீட்டி மீட்டி சஹாபாக்களுக்கு பயான் பண்ணினா. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க. இந்த ஹதீஸ வாழ்க்கையில் எடுங்க. இந்த ஒரு ஹதீஸ், ஒரே ஒரு வார்த்தை போதும், மௌத்து வரைக்கும் கண்ணியமான முறையில் உலகத்தில் வாழ இந்த ஒரு ஹதீஸ் போதும். ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன், மன் ஜஅலல் ஹுமூம ஹம்மன் வாஹிதன், எந்த மனிதன் உலகத்தில் வாழக்கூடிய நேரம் ஒரு கவலைய அவனுடைய முழு வாழ்க்கையிலையும் கவலையா எடுப்பானோ, ஒரு கவலைய பத்தி மட்டும்தான் அவருக்கு யோசனை, வேற எந்த கவலையும் அவருடைய வாழ்க்கையில இல்ல, ஒரே ஒரு கவலை. ஆனா என்னோட வாழ்க்கையில என்னென்ன கவலை எல்லாம் இருக்குது. 7 வயசு புள்ளையிலேருந்து கவலை இருக்குது. 1ஆம் ஆண்டு படிக்கிற புள்ள 6 வயது 7 வயது எழுப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்புறையிலேருந்து சரியான கவலை. வெள்ளக்காட்டில் எழுப்பாட்டுறை, அந்த புள்ளையில ரெடி ஆக்குறேன், ஸ்கூல்ல என்ன சாப்பாடு சொல்லிக்கோ அந்த சாப்பாடு எடுத்து கொடுக்குறேன், அந்த புள்ளைய கொண்டு போயிட்டு விடுறேன், ரிட்டர்ன் கூட்டிட்டு வாரே. அந்த புள்ளையுடைய விஷயத்துல எவ்வளவு கவலை உள்ளதுல. அதே வெள்ளக்காட்டிலும் எழுப்பாட்டி ஸ்கூலுக்கு அனுப்பணும் என்று நினைக்கிற எத்தனையோ பெற்றோர்கள் இந்த புள்ளைய நான் எழுப்பாட்டி சொருக்கத்துக்கு அனுப்பணும் என்று யோசிக்கிறது இல்லை. கொஞ்சம் எழுப்பாட்டி மஸ்ஜிதுக்கு அனுப்புவோம் என்று யோசிக்கிறது இல்லை. ஆனா உலகத்துடைய விஷயத்துல ஒரு கவலை இல்ல, பல கவலைகள்ல சுத்தி கொண்டிருக்கிறோம். உலகமே எங்களால தான் நடக்குது, நாங்க இல்லாட்டி உலகத்துல இது நடக்காது, இந்த குடும்பம் நடக்காது, அப்படி என்பதாக நாங்க யோசிக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல ஒரு கவலைய அவருடைய வாழ்க்கையில எடுத்தா ஹம்மல் மஆதி கஃபாஹுல்லாஹு ஹம்ம துனியாஹு. அது என்ன கவலை தெரியுமா? ஆகிரத்துடைய கவலை. ஆகிரத்துல, கியாமத்துல, கபர்ல ஏண்ட நிலைமை என்ன ஆகும் என்ற கவலை. அந்த கவலையோட தான் முழு வாழ்க்கையும் கழியுது. அந்த கவலையிலே தான் இவர் வாழ்றாரு. எந்த மனுஷன் இந்த கவலையோட முழு வாழ்க்கையும் கொண்டு போறாரோ கஃபாஹுல்லாஹு ஹம்ம துனியாஹு, அவருடைய முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கவலைக்கும் அல்லாஹ் போதுமானவன். சுப்ஹானல்லாஹ். ஒருத்தர் வந்து எங்களுக்கு சொல்றாரு, நல்ல வசதி படைச்ச ஒருத்தர் வந்து சொல்றாரு, நீங்க ஒன்றும் யோசிக்க வாரும், உங்களோட முழு வாழ்க்கைக்கும் நான் பொறுப்பெடுக்கிறேன், உங்களோட முழு வாழ்க்கைக்கும் எவ்வளவு தேவை, உங்களோட மகண்ட கல்யாணம், மகள கல்யாணம், உங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்னென்ன தேவை எல்லாம் வேண்ட பொறுப்பு, எல்லாத்தையும் நான் பொறுப்பெடுக்கிறேன்னு சொன்னா அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்படுவாரா? உலகத்துல மௌத்திக்கிற மனிதன் இப்படி சொன்னாவே கவலைப்படுறல்ல. ஆனா அல்லாஹ் சொல்றான், உலகத்துல வாழக்கூடிய நேரம் மௌத்துடைய கவலையை மட்டும், ஆகிரத்துடைய கவலையை மட்டும் உள்ளத்தில் எடுத்தீங்களா, அருமை நாயகத்துடைய வார்த்தை கஃபாஹுல்லாஹு ஹம்ம துனியாஹு, உலகத்தில் எல்லா கவலைக்கும் நாங்க போதுமான பயப்பட தேவை, எல்லாம் நாங்க செஞ்சுதாங்க. அதுதான் ஹில்யத்துல் அவுலியான்ற கிதாபுல வருது. ஹசன் பஸரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க வாழ்க்கையில இபாதத்துக்கு டைம் கொடுத்ததுக்கு பிறகுதான் உலகத்துடைய எல்லா விஷயத்துக்கும் டைம் கொடுப்பாங்க. சஹாபாக்களையும் பாருங்க, இபாதத்துக்கு தான் முதலாவது டைம், ஆகிரத்துக்கு தான் முதலாவது டைம், அதுக்கு பிறகுதான் உலகத்தில எல்லா விஷயத்துக்கும் டைம் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துல எவ்வளவு இபாதத்துக்கு எப்படியெல்லாம் டைம் கொடுத்தாங்க. சும்மா உதாரணம் தஹஜ்ஜுத் எடுங்களே, குர்ஆன் சொல்லுது, சூரத்துல் முஸம்மில் எடுத்து பாருங்க, இன்ன ரப்பக யஅலமு அன்னக தகூமு அத்னா மின் சுல்ஸைல் லைலி வ நிஸ்ஃபஹு வ துல்ஸஹு வ தாயிஃபத்தும் மினல் லதீன மஅக். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தஹஜ்ஜுத் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி குர்ஆன் சொல்லுது.
எப்படி டைம் கொடுத்தாங்க தஹஜ்ஜுதுக்கு, தஹஜ்ஜுடைய தொழுகைக்கு. உதாரணத்துக்கு 6 ஹவர் இரவுடைய இரவுலேருந்து சுபஹ் வரைக்கும் 6 ஹவர் டைம் இருக்குதுண்டா அந்த 6 ஹவரை 3ஆ பிரிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். 6 ஹவரை 3ஆ பிரிப்பாங்க. 2 ஹவர் தஹஜ்ஜுத், 4 ஹவர் தூக்கம். இல்லாட்டி 3 ஹவர் தஹஜ்ஜுத், 3 ஹவர் தூக்கம். இல்லாட்டி 4 ஹவர் தஹஜ்ஜுத், 2 ஹவர் தூக்கம். இப்படிதான் அவனோட ரூட்டிங் இருந்துச்சு. வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு 2 ஹவர், ஆக குறைஞ்சது 1 ஹவர் தஹஜ்ஜுத் தொழுதிக்கிறோம். சொல்லுறதெல்லாம் நோம்புல சொல்லுற மட்டும்தான். மற்ற நேரத்தில் தஹஜ்ஜுடைய வாசமும் தெரியா, தஹஜ்ஜுடைய கலரும் தெரியா, அந்த டைம்ல எழுமுறையும் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரூட்டிங் இப்படிதான். தஹஜ்ஜுத பத்தி குர்ஆன் பேசுது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களுடைய நபி அவர்களுடைய சுஜூத் எந்த முறையில ஈக்குமெனி சொல்லி குர்ஆன் சொல்லுது. எவ்வளவு நேரம் கொடுத்தாங்க. கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன். கொஞ்ச நேரம் தான் இரவுல தூங்குவாங்க, கொஞ்ச நேரம். மற்ற நேரம் எல்லாம் இபாதத்துக்கு தான் டைம் கொடுத்தாங்க. வல்லதீன யபீதுன லிரப்பிஹிம் சுஜ்ஜத வ கியாமா. சுஜூதுல கியாம்ல எல்லாம் நீண்ட நேரம் ஈப்பாங்க. ஆச்சரியமான ஒரு ரிவாயத்தோடு பார்த்தோம். ஃபிரௌன், இந்த உலகத்துல வாழ்ந்த ஷைத்தான் இப்ப ஷைத்தானாக ஈகிறான். ஷைத்தானாக மாறுறதுக்கு முன்னால இவனுடைய சுஜூத பத்தியும் உலமாக்கள் எழுதுகிறான், இவனுடைய ருக்குவ பத்தியும் உலமாக்கள் எழுதுகிறான். 4 கணக்கு சுஜூதுல, 4 கணக்கு ருக்குல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த காலத்துல கொஞ்சம் தொழுக நீண்டுட்டு போவேலாம். ஒரு 5-10 நிமிஷம் நீண்டா முடிஞ்சு. அங்க எவ்வளவு பிரச்சனை பண்ணேலும், எவ்வளவு சண்டை பிடிக்கலும், என்னென்ன வார்த்தைகள் பாவிக்கலும், எல்லாம் ஒரு 5-10 நிமிஷம் கூடையில அங்கே. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில விளங்கிக்கோங்க. உலகத்தில் வாழக்கூடிய நேரம் எங்கட கவலை முழுமையான முறையில மௌத்துடைய கவலையா தான் நீக்கும். உலகத்துல யார நம்பியும் மௌத்தாகிறவானம், உலகத்துல யார நம்பியும் துனியால மௌத்தாகவானம். எங்களுக்காக வேண்டி அவர் செய்வார், இவர் செய்வாரு, ஏண்ட மகன் செய்வாரு, ஏண்ட மனைவி செய்வா, எவ்வளவு காலம் செய்யலும். நாங்க அமல் செஞ்சா கபர்ல எங்களுக்கு புரோசனம். நாங்க அமல் செய்யலையா அதுக்குரிய பலாபலனை கபர்ல அனுபவிச்சுதான் ஆகணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, சில மக்களை நாங்க பார்க்கலும், நாங்களும் வாழ்க்கையில் அமல் செய்யறோம். சில நேரம் அப்படிதான் உள்ளத்துல சிந்தனை வரும். நாங்களும் அமல் செய்யறோம் தானே, தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்யறோம், உம்ரா செய்யறோம், என்னென்ன அமல் எங்களுக்கு செய்யலுமோ எல்லாம் செய்யறோம். தஹஜ்ஜுதும் தொழுகிறோமே. ஆனா எல்லாம் தொழுகிறோம் தான். தொழுகிறது எதுக்கு தெரியுமா? துனியாவுக்கு தான் தொழுகிறாங்க. தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, தொழுதுட்டு முதலாவது கேட்கிற துவா, யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்ற தொழில பரக்கத் செய்வாயாக. உலகத்தை கூட்டிக் கொள்ளணும். அப்படிதான். 2 ஊடிந்தா 3வது வீட்டுக்கு தௌஃபீக் செய்வாயாக. ஒரு வாகனம் 2 வாகனம் தருவாயாக. தஹஜ்ஜுதுலயும் எதுக்கு ரெடி ஆகிறோம்? ஆகிரத்துக்கு அல்ல, உலகத்துக்கு தான் ரெடி ஆகிறோம். இதுதான் பிழை என்ற புரோசனம் இல்லாத நாங்க வாழ்க்கையில கேட்கிறோம். தஹஜ்ஜுதுல உலகத்தை கேட்க வானம் என்றதல்ல கருத்து, அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கிறோம். இன்னும் நாங்க ஆகிரத்தை கேட்கல, கேட்கிற அளவுக்கு பக்குவப்படல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வார்த்தை, உலகத்தில் ஆகிரத்துல கவலையில வாழ்ந்தா, ஆகிரத்துடைய மறுமையுடைய கவலையில வாழ்ந்தா, உலகத்தில எல்லா கவலைக்கும் அல்லாஹ் போதுமானவன். இந்த ஈமான் எடுக்கும். அதே மாற்றமாக வமன் தஷஅப பிஹில் ஹுமூம, எந்த மனிதன் உலகத்துடைய கவலையிலே ஈப்பானோ, வெல்ல எலுமினா அது செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், உலகத்துல கவலை மட்டும்தான். இந்த உலகத்துடைய கவலையில அமல் இபாதத் செய்யறதுக்கும் அவனுக்கு டைம் இல்ல, அமல் இபாதத் செய்ய அவனுக்கு நேரம் இல்ல. உலகத்துல கவலையிலே மூழ்கி ஈப்பானோ, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லம் யுபாலில்லாஹ ஃபீ ஐயி அவ்தியதிஹி ஹலக், அவன் எந்த குழியில விழுந்து நாசமாவினாலும் அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான். இது என்னுடைய வார்த்தை அல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தை.
ஹலக் என்ற வார்த்தையை பாவிச்சுக்கிறான். ஹலக் என்றா நாசமாகிறது. அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, வாழ்க்கையில உலகத்துடைய கவலை உள்ளத்தில் எடுத்துக்கொள்ளவான். வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிகமானவங்க இன்னும் எங்களுக்கு நேர காலம் கழிக்குது, எங்களுக்கு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்குது என்ற சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய காலத்துல ஒரு வயதான மனிதன் தள்ளாடி கொண்டு போறார். ஒரு 90 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதன் தள்ளாடி கொண்டு போறாரு. அவர் கையில ஒரு அசாவை எடுத்து அப்படி ஊண்டி 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 தான் போறாரு. அந்த அசாவை பாவிக்கிற அந்த அசாக்கு கீழால ஒரு லாடம் ஒன்றுமாய் அடிச்சுக்கிறார் இரும்புலையில். அவர் ஊன்ற அசா தேயக்கூடாது என்று சொல்லி அந்த லாடம் லூசாவீங்க. அதை செய்யறதுக்காக அவன் ஒரு கொல்லன் கிட்ட போறாரு. பெய்த்துட்டு அதை கொடுத்துட்டு சொல்றாரு, கொஞ்சம் நல்ல இறுக்கமாவே அடிங்க, இன்னும் பல காலங்கள் பாவிக்கணும். இது யார் சொல்றது? தள்ளாடக்கூடிய வயதில் ஈக்கிற ஒருத்தர் சொல்றாரு. கிதாபில் எழுதிக்கிறாங்க, கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங்காவே அடிங்க, ஏன் இன்னும் பல காலம் பாவிக்கணும். இவருடைய பேச்ச பின்னிக்கின்னு ஒருத்தன் ஆச்சரியமா பார்த்து கொண்டிருக்கிறார். கிதாபில் எழுதுறாங்க, பின்னிக்கு இந்த ஆச்சரியமா பார்த்து கொண்டிருந்தவர் தான் ஹதரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். அதிகமானவங்களோட வாழ்க்கை இப்படிதான் போகுது. கசப்பாய்ந்தாலும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணுமே. எல்லாம் நினைக்கிற இன்னும் பல காலம் உலகத்துல வாழ போறோம், இன்னும் நிறைய காலம் ஈக்குது, நாங்கெல்லாம் வாலிபத்துல மௌத்தாகிறல்ல. இப்படிதான் அதிகமானவங்களுடைய சிந்தனை. இன்னும் வாழ்க்கையில உலகத்துடைய மோகம் போகல, வாழ்க்கையில உலகத்துடைய ஹவா போவல்ல, ஆசை போவல்ல, பெருபௌத்துத்தனம் போவல்ல. இன்னும் உலகத்தை தேடணும், இன்னும் சம்பரிக்கணும். என்னுடைய வார்த்தையை தவற எடுக்கவான். பிழையா விளங்கினா பின்னுக்கு வந்து கேளுங்க இந்த வார்த்தையில விளக்கம் என்னன்னு சொல்லி. அதிகமானவங்க உழைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகளுக்கு உழைக்கிறது ரெண்டாவது, கட்டாயம் உழைக்கதான் ஓணும், பிள்ளைகளுக்கு வைக்கதான் ஓணும். ஆனா சில மக்கள் உழைக்கிறாங்க 4 பரம்பரை 5 பரம்பரை. அவன்ட மகன் மகண்ட மகன் மகண்ட மகண்ட மகன் அவன்ட மகன், அப்படியே 5-6 பரம்பரைக்கு சேர்த்து வைக்கிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுல பல பின்விளைவுகள் இருக்குது. ஒன்று, பின்னுக்கு வரக்கூடிய ஜெனரேஷனுக்கு உழைப்பெண்டா என்னன்னு தெரியாம பேசிடும். அவன் சும்மா உட்கார்ந்து தின்னுவான், என் அப்படதானே என்ன வாப்படதானே, அதை பழக்காம மௌத்தாகிறார். ரெண்டாவது, இவ்வளவு உழைக்க வேண்டிய தேவை கிடையாது. உங்களோட உழைப்புக்காக வேண்டி உலகத்துடைய சந்தர்ப்பமான வாழ்க்கை நாசமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிகமான உணராமைக்கிறான். இது கெட்டித்தனம் அல்ல, இது புத்திசாலி அல்ல. இவன் ஷரியத்துடைய பார்வையில் இவன் ஒரு மடையன். ஏன் அவன் வாழ்க்கைய எப்பயோ பிறக்க போற கொள்ளு பேரனுக்காக வேண்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பேரன் இவருடைய மோத்த பாப்பாரா இல்லையா, இவருக்காக வேண்டி துவா செய்வாரா இல்லையான்னு கூட இவனுக்கு தெரியா. ஆனாலும் உலகத்துல நேரத்தை கொடுத்தொலைக்கிறார். பொரோசனம் இல்லை. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை தான் குர்ஆன் சொல்லுது, அல்ஹாகுமுத் தகாசுர். சின்ன சின்ன ஆயத்துக்கள் குர்ஆன் எடுத்து பாருங்க. அல்ஹாகுமுத் தகாசுர். மனுஷன் எல்லாம் மீறி பெய்தானாம், எல்லாம் மீறி போறான். எது வரைக்கும் தெரியுமா? ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், கபர் அடைகிற வரைக்கும் இவன் ஆசை அடங்காது. ஆனா உலகத்துடைய உலகம் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒன்றும் இல்லை. குர்ஆன் சொல்லுது, வலவுலா யகூன நாஸ் உம்மத்தன் வாஹிதத்தன் லஜஅல்னா லிமன் யக்ஃபுரு பிர்ரஹ்மானி லிபுயூதிஹிம் சுக்ஃபன் மின் ஃபில்லத்தின் வமஆரிஜ அலைஹா யல்ஹரூன் வஸுக்ருஃபா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு போகாம இருப்பாங்கடா, இஸ்லாத்தை கை கழுவாம இருப்பாங்கடா. அந்நிய மனிதர்கள், களிமா இல்லாத மனிதர்களுடைய ஊட்டு கூட நாங்க தங்கமாக கொடுக்கிறத கண்ணால பாப்பாங்க. சில ஹதீஸ்ல ரிவாயத்ல வருவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு போவல்லேண்டா ஒவ்வொரு காபிர்களையும் அல்லாஹ் செம்பால படைச்சிப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா இந்த காலத்துல சல்லிகா வேண்டி சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் மார்க்க ஒன்றும் தேவையில்லை, ஹராமலால் உண்டு, அதெல்லாம் எல்லாம் ரெண்டாவது, ஒன்றும் தேவையில்லை. இப்படிதான் உலகத்துல முஸ்லிம்கள் வாழ்றான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை, சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா சந்திக்கிறது சொற்ப கால வாழ்க்கை. யாரை நம்பியும் துனியால மௌத்தாகவான். எங்கட புள்ள, எங்கட மனைவி, இதெல்லாம் இல்லை. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த சம்பவத்தோட முடிச்சு கொள்ளும். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணப்படு, அவங்களுக்கு ஒரு ஆசையும் நீஞ்சி வாழ்க்கையில
இந்த சம்பவத்தை எடுத்து தேடி படி. அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஆசையும் நீச்சு அவரோட மௌத்துக்கு முன்னால சக்கராத்துல இருக்கிற ஒரு மனுஷனோட பேசுவோம். அந்த மனுஷன் தெளிவா இவரோட பேசுவோம். சக்கராத்துல இருக்கிற மனுஷனோட பேசலுமா? பேசலாம். சக்கர என்றா போதை, சக்கராத் என்றா போதை என்றுதான் அர்த்தம். எல்லாம் சக்கராத் சக்கராத் என்று சொல்றே. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வஜா சக்ரத்துல் மௌத் பில் ஹக். சக்கர் என்றா போதை, போதை ஆவுறது. அவனுக்கு ஒரு ஒரு நிலைமையில அவன் நீக்க மாட்டான். என்ன பேசுற என்ன கதைக்கிற ஒன்றும் தெரியா. ஒரு ஜே போதை மது குடிச்சவனை போலதான் நீப்பான். அதுதான் சக்கராத். அந்த நிலைமையில ஒன்றும் விளங்காது. யார் என்ன சொல்றாங்க பேசுறாங்க, அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க. சக்கராத்துல இருக்கிற மனிதனுக்கு களிமாவை சொல்லி கொடுக்கறது இல்லை. களிமா செல்லு களிமா செல்லு களிமா செல்லு, சில கிட்ட உட்கார்ந்து கொண்டு அலட்டி 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 இதெல்லாம் செல்றல்ல, தல்கீன் செய்யறதுதான். களிமாவை உச்சரிக்கிறேன் நீங்க கிட்ட இருந்து, லா இலாஹ இல்லல்லாஹ். அது காதுல கேட்டா போதும் அவர் சொல்லுவாரு. சொல்லு 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 சொல்லுண்டா அவர் சொல்ல மாட்டார். போர்ஸ் பண்றல்ல, கிட்ட உட்கார்ந்து சத்தமா களிமா செல்லணும், சொல்லி கொடுக்கிறது இல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஆசை சக்கராத்துல இருக்கிற ஒருத்தரோட பேசணும், தெளிவா பேசணும். இவங்களும் அவனோட முழு வாழ்க்கையில தேடுறாங்க, யாராவது அப்படி இருக்கிறாங்களா, யாரு சரி சக்கராத்துல இருந்தா பேச ட்ரை பண்றே, பேசலாம். இப்படி தேடி 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 ஒரு நாள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சக்கராத் வந்துச்சு. இவங்க இப்ப மரணப்படுக்கையில இருக்கிறாங்க, சக்கராத்துடைய நிலைமை. இப்ப அவங்களோட முழு குடும்பமும் உறவினர்களும் மாறாங்க. வந்து சொல்றாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ், உங்களுக்கு ஒரு ஆசையும் நீஞ்சி சக்கராத்துல இருக்கிற ஒருத்தரோட பேசணும்னு சொல்லி, உங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறல, எங்களுக்கு அந்த ஆசை நிறைவேறும் போல இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. கேட்டாங்க அம்ர் இப்னுல் ஆஸ், சொல்லுங்களே சக்கராத்துடைய வேதனை எப்படி இருக்குது, எப்படி உணர்றீங்க? இந்த நேரத்துல சுருக்கமான பதில் தான் சொன்னாங்க, ஏன் உடம்பு சரியான பாரம் ஆகிக்குது. சரி பாரம், எப்படி பாரம் என்றா வானத்தை முழுமையான முறையில கலட்டி என் உடம்புல வச்சா எப்படி பாரமோ அத போல பாரம் ஆகிக்குது. சரியான மூச்செடுக்க சிரமம். இந்த சிரமப்பட்டு கொண்டு ஈக போகல ஒத்தர் ஏன முன்னுக்கு வந்து சொல்றாரு, ஒரு ஊசி ஒன்று எடுத்து வந்து ஊசியில ஈக்கக்கூடிய துளை ஓட்ட, அந்த துளைய காட்டி சொல்றாரு, இந்த துளை உள்ளுக்கு நீ போ நீ போன்னு சொல்லி எனக்கு சொல்றாரு. இவ்வளவு கஷ்டமாயிக்குது, நான் எப்படி அதுக்குள்ள போறேன்? இதுதான் சக்கராத் என்றா. சுபஹானல்லாஹ். இந்த நிலைமையை நாங்க நீங்க விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் வரும். இந்த நிலைமையை நானும் நீங்களும் நேருக்கு நேர்முகம் கொடுப்போம். அதுக்கு போறோம் அந்த அவங்களுடைய மகன்மாரை கூப்பிட்டு சொன்னாங்க, அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு, என்னைய நான் மௌத்தாகினா என்னைய கொண்டு போய் அடக்கின உடனே அவசரமா அந்த இடத்துல இருந்து போவானோ. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். அவசரமா வைத்திட வானம், ஒரு ஒட்டகத்தை அறுத்து குர்பான் கொடுத்து பலியிட்டு பங்கிடக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இந்த எனக்காகவே இஸ்திக்பார் செய்யுங்கன்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை கொஞ்சம் நாங்க உள்ளுக்கு போயிட்டு பார்த்தா, டீப்பா போனா ஒரு மாடு அறுத்து குர்பான் கொடுத்து பங்கிட எவ்வளவு நேரம் போகும்? ஒரு 2 ஹவர் போகும். சரியான ஒரு ஆளுண்டா 2 ஹவர் முடிச்சிருது. ஆனா ஒட்டகம் உண்டா அப்படி அறுக்கலாம். வெளிநாட்டுல இருந்தவங்களுக்கு தெரியும், ஒட்டகமோடு அப்படி அறுக்கலாம், சரியான கஷ்டம். அப்ப ஒட்டகம் ஒன்று அறுத்து பலியிடுறதுக்கு ஒரு 3.5 ஹவர், அதை விட ஒரு ஹவர் கூடன்னு வைப்போமே. இப்ப உள்ளத்துல கைய வச்சு யோசிங்க, எனக்கு ஒத்தன் ஏசினா அடுத்த நிமிஷம் இந்த இடத்துல ஆள் வரும், எனக்கு ஒத்தன் கை வச்சா சந்தி சந்தியா வந்து நிப்பானோல். இப்படி சொல்லக்கூடிய மனிதர்கள் உள்ளத்தால யோசிங்க. நான் மௌத்தா என்னைய கொண்டு போய் கபர்ல அடக்கினா 3.5 ஹவர் ஒரு ஒட்டகத்தை அடுத்து குர்பான் கொடுத்து பங்கிடக்கூடிய அளவு 3.5 ஹவர் எனக்காகவே இஸ்திக்பார் செய்யற எத்தனை பேர் என் வாழ்க்கையில சம்பாதிச்சுக்கிறோம்? இதுதான் சுருக்கம். இத வாழ்க்கையில நினைச்சா தனியா ஒவ்வொருத்தரும் அமல் செய்யும். 3.5 ஹவர் இஸ்திக்பார் செய்யறதுக்கு என் புள்ள, என் மகள், என் மனைவி கபருஸ்தான் கிட்ட இந்த 3.5 ஹவர் இஸ்திக்பார் செய்ய சம்பாதிச்சுக்கிறோம். என் கூட்டாளி எல்லாம் தள்ளிதான். அதனால கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹ் தந்திக்கிறது சும்மா அல்ல. இது சும்மா நீங்க அவனோட விரும்பப்படி நீங்க வாழ்ந்துட்டு போங்கன்றதுக்காக வேண்டிய அல்ல. இதெல்லாம் சில மனிதர்களுக்கு ஒரு விளையாட்டாகும், சிரிப்பாகும். நிச்சயமாக இதெல்லாம் சக்கராத்தில் இவர் காணுவார். உபதேசங்கள் சக்கராத்தில் இது விளங்க வரும். அந்த நேரத்தில் கை கொடுக்க ஒத்தரமிக்க மாட்டாங்க. சுத்திக்க கூடியவங்க எல்லாம் ஜனாதா வச்சுட்டு சிரிச்சிருப்பாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல கை கொடுக்க ஒத்தரமிக்க மாட்டான்.
அதனால வாழக்கூடிய வாழ்க்கை சுருக்கம், அல்லாஹ் தந்திக்கிறக்கூடிய கால நேரம் சுருக்கம். இந்த சுருக்கமான வாழ்க்கையில எங்கட கபருக்கு நாங்க தேடுறதுக்கு முயற்சி செய்வோம். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட இஸ்திக்லாஸோட மௌத் வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தைகளுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். For more Islamic lectures and useful information, visit slbeyond.com.